சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேர்மையான அலுவலர்கள் இல்லை என்னும் வகையில்தான் உள்ளதாக கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம், கரூர் சிக்கலை பயன்படுத்தி விஜய் தங்கள் அணிக்கு வர வேண்டும் என்னும் நிபந்தனையை பாஜக ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நபர் போட்ட வழக்கிலே தான் இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் என்பது உத்தரவிட்டிருக்கிறது. அதில் நீதிபதிகள் சொல்லியிருக்கிற பல விஷயங்கள் கடுமையான விமர்சனத்துக்கு உரியது. குறிப்பாக அதை மேற்பார்வையிடுவதற்கான 2 போலீஸ் அதிகாரிகள், காவல்துறை இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்கலாம். இது தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்கக்கூடாது, ஆனால் தமிழ்நாடு கேடராக இருக்கலாம் என்ற முறையில் சொல்லியிருப்பதெல்லாம் ரொம்ப அதீதமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்னா தமிழ்நாட்டில் நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் யாருமே இல்லை என்று உச்சநீதிமன்றம் கருதுகிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை தங்களுடைய அணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அதிமுக பிஜேபி என்பது நினைக்கிறது. அந்த வகையில் அவருக்கு ஒரு கடுமையான நிர்பந்தத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இவர் சார்பாக அவர்கள் வழக்கை போடுகிறார்கள். அதனால ஒரு அணி அவர் இந்த வாய்ப்பை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது தங்களுடைய அணியை பலப்படுத்த முடியுமா என்கிற நோக்கத்தோடு தான் இந்த பணிகள் முழுவதும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், பிஜேபி அதிமுக தவேக 3 சேர்ந்து தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு.